நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான, அதே நேரத்தில் ஜோதிடத்தில் குழப்பம் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஜாதகத்தில் யோக கிரகம் அவயோக கிரகம் அப்படின்னு இரண்டாக நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், சொல்லி கேட்டிருப்போம். ஸோ அப்படின்னா என்ன ஒரு ஜாதகம் அப்படின்னா, ஜாதகத்தில் மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த 9 கிரகத்தில் சில கிரகங்கள் நமக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும், சில கிரகங்கள் நமக்கு நன்மை தராது. அதை எப்படி சார் பிரிக்கிறது, அதுக்கும் நம்ம தனியாக சொல்லியிருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 9 கிரகங்களில் ராகு கேதுவையும் எடுத்துக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 7 கிரகத்தில் பார்த்திங்கன்னா குரு அணி கிரகங்கள், சுக்கிர அணி கிரகங்கள் அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ அப்போ குரு அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எது? குரு, செவ்வாய், சூரியன், சந்திரன். இதோடு சேர்ந்து கேதுவையும் சேர்த்துக்கணும். ரைட். அடுத்தது சுக்கிர அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரன், புதன், சனி, அதோடு சேர்ந்து ராகுவையும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ 2 கிரகமாக பிரிச்சிட்டோமா, 2 அணியாக பிரிச்சிட்டோமா. இப்போ குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், இது ஆட்சிப்படக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பார்ப்போம். அந்த வீடு லக்னமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் குரு அணியில் இடம்பெறக்கூடிய லக்னங்கள். அப்போ அதற்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், சுக்கிரன், புதன், சனி இருக்குது பார்த்தீங்களா? அதனுடைய கிரகங்கள், அதனுடைய வீடு அவயோகம். அதாவது அது பெருசாக யோகத்தை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகம்ங்கிறது கிரக சேர்க்கை தான். சமஸ்கிருதத்தில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா ஒரு கிரக சேர்க்கை, அவ்வளோதான். அது நன்மை தருமா கெடுதல் தருமா அப்படின்னா, இந்த மாதிரியான இப்போ குரு அணி லக்னத்தில் பிறந்துட்டாங்கன்னா இந்த குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகனுடைய தசா புத்தி அந்தரங்கள்லாம் நன்மை கொடுக்கும். அப்போ சுக்கிரன், சனி, புதனுடைய கிரக தசா புத்தி நன்மை கொடுக்காது. அப்போ அது அவயோகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ அது இல்லை டாபிக். இந்த அவயோக கிரக தசா புத்தியிலையும் நன்மை தரக்கூடிய பலன்களும் நடக்கும். அப்போ அந்த மாதிரியான திசைகள் போனாலும் நான் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படலையே சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா அது நடக்கும். இதுதான் விஷயம். ஸோ அப்போ அவயோக கிரக திசை வந்தும் ஜாதகர் பெருசாக வாழ்வில் நொடிக்கலை, வாழ்வில் ஒன்றும் பெருசாக கீழே இறங்கலை, அவரோட லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும். ஸோ இப்போ அவயோக கிரகங்களை கூட நன்மை தரும் கிரக சேர்க்கை எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ உதாரணங்கிறத ஒரு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் 2-3 சார்ட்ஸ் நான் போடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குரு அணி அப்படின்னா இப்போ இதெல்லாம் குரு அணியினுடைய லக்னங்கள். இப்போ இதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடெல்லாம் ஒரு இப்போ தனுசு லக்னம் அப்படின்னா விருச்சகம், மேசம், மீனம் அண்டு கடகம், சிம்மம், இந்த வீட்டின் அதிபதிகள்லாம் நன்மை தருவார்கள். அதை மீதி இருக்கக்கூடிய வீடு எது? சனி, சுக்கிரன், புதன் இந்த வீட்டினுடைய அதிபதிகள் இதெல்லாம் நன்மை தரமாட்டாங்க. இப்போ இதுக்கு பேரெல்லாம் அவயோக கிரகங்கள் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான அவயோக கிரகங்கள் கூட நன்மை தரும் சில நேரங்களில். எப்போ சார்? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதற்கு உதாரணத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன லக்னம்னு வச்சுக்கோமே. மீன லக்னத்திற்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன். சரியா? இந்த இப்போ குரு அணியில் லக்னம் விழுந்துருச்சு. அப்போ சுக்கிரன் அணியினுடைய கிரகங்கள்லாம் சுக்கிரன், சனி, புதன்லாம் பெருசாக நன்மை தராது. இந்த சுக்கிரன், சனி, புதனில் எது முதலாக தான் நன்மையே தராது சார், பயங்கர கெடுதல் தான் சார் கொடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுக்கிரன் தான் கொடுக்கும். அப்போ அந்த சுக்கிரனுடைய தசா புத்திலையும் நன்மை தரணும் ஒருத்தருக்கு அப்படின்னா எப்படி இருக்கணும்? சிம்பிள். அந்த சுக்கிரன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கிரகம் பலமாக இருந்ததுன்னா அதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு முழுமையாக நடக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கிரகம் பலமாக நிற்கிது, சுக்கிரன் பலமாக நிற்கிது. சுக்கிரனுடைய காரகம் என்ன? சுக்கிரனாலே ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள், ஒரு மனதிற்கு பிடித்த எப்பவுமே ஒரு மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது, லவ், காமம், பெண்கள்,
ஸோ இது போன்ற ஆடம்பரமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கார், மகிழுந்து, சுற்றுலா, இது எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு லிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சத்தோடையே இருக்குது. அப்போ அந்த கிரகம் பலமாக இருந்துச்சுன்னா கொடுத்துரும். ஆனால் அதனுடைய வீடு என்ன வீடு? 8ஆம் வீடு, 3ஆம் வீடு. இது நல்லது பண்ணாது. அப்போ இதில் 3ல் 8ல் இதில் எது சார் அதிக கெடுதல் கொடுக்கும்? 8ஆம் வீடு. 8ஆம் வீடுங்கிறது நம்ம ஆதிபத்திய வீட்டில் 8ஆம் வீடுன்னு சொல்கிறோம். இது என்ன சார் பண்ணணும்னு? நெகட்டிவ் தான் பண்ணும். ஒரு ஜாதகத்தில் 1, 2, 3, 4ன்னு ஒரு 12 பாவகங்களில் கெடுதலை கொடுக்கக்கூடிய பாவங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். அதை 3, 6, 8, 12. அப்போ 8ஆம் இடம் என்ன சொல்லுது சார்? திடீர் கஷ்டங்கள், மனமிட்டு அழுவும் சம்பவங்கள், அதிக கடன்கள், தீராத நோய், பிணி, பிரச்சனைகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இதுதான் 8ஆம் இடத்துல சொல்லியிருக்கான். உயிர், ஆயுள், கண்டம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுக்கிரனுடைய திசை வந்துச்சுன்னா இதெல்லாம் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் எதுவும் தராது. இதெல்லாம் தராமல் நல்லா ஸ்மூத்தாக போகுது சார் அப்படின்னா பாருங்கள், விதிக்கு விதிவிலக்கு. கிரகங்கள் பலமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணணும். என்னது? அதனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியம் கொடுக்கணும். ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியமாக இருக்கே, அப்போ என்ன பண்ணணும்? ஆதிபத்தியம் சுபத்துவம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிடச்சிரும். அதற்கான விளக்கம் தான் இங்கே. மீன லக்னத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலமாகிறார், நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அப்போ இங்கே புதன் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம், இன்னும் சூப்பர். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் ஆட்சி. அண்ட் தென் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலம். இந்த இடத்துல குரு. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல குரு, இந்த இடத்துல குரு, இந்த இடத்துல குரு. ஓகேவா? இந்த இடத்த கூட விட்டுருங்க. இந்த இடத்துல குரு. இது இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த சுக்கிர தசாபுத்தி கண்டிப்பாக கெடுதலை தராது. காரணம், சுக்கிரன் பலமாக நிற்கிது. அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் இப்போ நான் சொன்னேன், அது நடந்துடும். ஆதிபத்தியம் கெட்டு போய் தானே இருக்கணும். ஆதிபத்தியம் கெட்ட விஷயங்கள் தானே, அது கண்டிப்பாக கொடுக்கணுமே இந்த வீட்டின் வழியாக. அந்த வீடு சுபத்துவம் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? அந்த வீட்டின் வழியாக கெடுதல்கள் குறைக்கப்படுகிறது. அந்த வீட்டில் வழியாக அந்த வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீயை குரு அணைச்சிட்டாரு. அப்போ அந்த கெடுதல்கள் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் புரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அந்த குரு சுக்கிரனையும் பார்க்குது 9ஆம் பார்வையாக. அப்போ என்ன ஆகுது? சுக்கிரன் லக்னாதிபதியினுடைய பலத்தை பெறுகிறார், 10ஆம் பாவகத்தின் பலத்தை பெறுகிறார் சுக்கிரன். அப்போ என்ன ஆகும்? இந்த சுக்கிரன் தொழிலை பண்ண வைக்கும், பணத்தை கொடுக்கும், மரியாதை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், வீடு, வாசல், வண்டி, வாகனத்தை கொடுக்கும். சரிங்களா? எங்கள் தொழிலின் மூலமாக ஒரு இடத்தில் வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸே கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ண வைக்கும். இப்போ இந்த இடத்துல அவயோக கிரகமான சுக்கிரன் எப்படி நன்மை தருகிறார்? இந்த அஸ்பெக்டில் இருந்தால் கொடுப்பார். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல குரு இருந்தால் கூட இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்க்குது, குருவினுடைய 5ஆம் பார்வை சுக்கிரனை பார்க்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டு. ஓகேவா? இது ஒரு கிரக சேர்க்கை. இன்னொன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம்னு வச்சுக்கோமே. இப்போ சுக்கிரனுடைய அணி லக்னம் மிதுனம். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் இங்கே உட்காந்துட்டாரு. ஓகேவா? இந்த செவ்வாய் பலமாகிறார், திக்பலமாகிறார். செவ்வாய் இங்கேயே உக்காந்துருக்காரு. கடுமையான கெடுவிளைவை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். யார்? செவ்வாய். 6ஆம் பாவகாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் பலன். இந்த சுக்கிராணி லக்னத்திற்கு முதல் எதிரி அப்படின்னா செவ்வாய். அவர் 6ஆம் இடத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா இன்னும் மோசம். அதாவது 6ஆம் இடத்தோடு தொடர்புங்கிறத விட 6ஆம் அதிபதி பலமாயிடுச்சு. பலம்னா என்ன? ஆட்சி, உச்சம், திக்பலம். ஸோ சம்திங் அது எந்த அளவுக்கு சாப்பிட்டு எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அடி கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். அது ஆட்சியாக இருந்தாங்கன்னா வர்க்கோத்தமாக இருந்தாங்கன்னா இப்படி புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன அதே பலன்தான். இப்போ இந்த இடத்தில் குருவினுடைய பார்வை, உச்ச குருவினுடைய பார்வையில் செவ்வாய், உச்ச குருவினுடைய பார்வையில் செவ்வாய். இந்த இடத்துல என்ன ஆகுது சார்? இந்த செவ்வாய் கெடுதலை அப்படியே குறைச்சிடுறாரு. ஸோ டோட்டலாக குறைச்சிட்டு குருவினுடைய பலத்தை அப்படியே செஞ்சுருவார். ஏன் சார் இங்கே குருவோட பலனை செவ்வாய், குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே, அதனால தான் சார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த இடத்துல
ராகு உக்காந்துருச்சு. குருவுக்கும் ராகுக்கும் ஒரு 10 டிகிரி விலகலில் நிற்கிது. குரு டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்போ குருவினுடைய பார்வை கொஞ்சம் மங்குது, பார்க்குது, ஆனால் மங்கி பார்க்குது. குருவுக்கும் ராகுக்கும் கிட்டத்தட்ட 19 டிகிரி விலகல். குரு நல்லாவே பார்க்குறாரு. இந்த இடத்துல ராகுவே இல்லை, சூப்பராக பார்க்குறாரு, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குறார். இப்போ நான் வெரைட்டி ஆஃப் பலன்கள் சொல்லியிருக்கிறேன், ஓகேவா? இப்போ வெரைட்டி ஆஃப் பலன்களின் மூலமாக அந்த குருவினுடைய பார்வை வெரைட்டியாக இருக்கும். அந்த வெரைட்டி ஆஃப் பார்வை, அந்த பார்வை கதிர்வீச்சு, குருவினுடைய பார்வையின் பலம். குரு பார்த்தா நன்மை கிடையாது, குரு எந்த அளவுக்கு பார்க்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே செவ்வாய் ஆட்சி, குரு பார்வை பலமாக இருந்தாலும் மங்கி போய் பார்க்கும்போது செவ்வாயோட பலத்தை விட குரு பலம் குறைஞ்சிருச்சுன்னா செவ்வாய் கண்டிப்பாக கெடுதலை கொடுக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நான் ராகுங்கிறத நான் போடலை, குரு மட்டும் போட்டுக்கிட்டேன். ஏன் குரு அங்கே உச்சம், செவ்வாய் வெறும் ஆட்சி, இங்கே செவ்வாய் வெறும் திக்பலம். எப்படி இருந்தாலும் குருவுக்கு உள்ளே தான் செவ்வாய் நிற்கிறார். குரு பலத்தை விட ஒரு தராசில் வைக்கும்போது குரு தான் அதிபலமாக நிற்கிறார், செவ்வாய் பலம் குறைவு. அப்போ என்ன ஆகுது? பலமான ஒருத்தனிடம் பலவீனமான ஒருத்தன் அடங்கி தான் போவான். அந்த பலவீனமாக இருக்கிறவன் பெரிய ரவுடியாக இருந்தாலும் ஒரு பலமான ஆளுக்கு முன்னாடி வந்துட்டானா அவன் அடங்கிடுவான். இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்படிங்கும்போது குரு பார்த்த செவ்வாய், செவ்வாய் இங்கே இருந்துட்டார் சார், 6ஆம் வீடு சுபத்துவம், 6ஆம் அதிபதி சுபத்துவம். ஸோ கன்ஃபார்மாக இங்கேயும் அந்த 6ஆம் பாவக அதிபதி நன்மை தந்துடுவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் என்ன சூட்சுமம்? 6ஆம் இடம் சுபத்துவம், 6ஆம் அதிபதி சுபத்துவம் அப்படிங்கிறத தாண்டிலும் அந்த சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம், அந்த எந்த கிரகத்தை சுபத்துவப்படுத்துவோ அந்த கிரகத்தை விட ஒரு படியாவது மேலே நிற்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அவயோக பாவகத்தின் மூலமாக கெடுதல்கள் டோட்டலாக இருக்காது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் தான் ஜோதிடத்தினுடைய பலன்கள் மறைஞ்சு போகுது. இதே மாதிரி இன்னொரு கிரக சேர்க்கை பார்க்கலாம். இதே மாதிரி தான் மேஷ லக்னம், புதன் இங்கே நிற்கிறார் சார், லக்னத்தில் புதன். இதுக்கு இன்னொரு வீடியோவும் நம்ம போட போகிறோம். ஸோ பாவத் பாவ பலனுக்கு எப்படி சார் இருக்குன்ட்டு. இப்போ இந்த இடத்துல மேஷ லக்னத்திற்கு புதன் திசை நன்மையான கன்ஃபார்மாக நன்மை தராது. புதன் தான் அவயோகர், புதன் கடுமையான கெடுவிளைவை கண்டிப்பாக கொடுத்துருவார். லக்னத்தில் புதன் உக்காந்துட்டார் அப்படின்னா கன்ஃபார்மாக நன்மை கிடையாது. ஸோ குரு பார்த்தா தான் நன்மையா சார்? வேறு எந்த ஒரு கிரகமும் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாதா? சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, அவ்வளோதான் சார். இந்த ஒரு பாயிண்ட் போதும் சார். இப்போ இந்த 3 கிரகத்தை போட்டுட்டு இந்த புதன் திசை என்ன பண்ணுன்னு சொன்னால் போதும் சார், ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். வேறு எந்த ஒரு கிரகமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி அது இருந்துச்சுன்னா பலன்கள் மாறும். இந்த 3 கிரக சேர்க்கைக்கே பலன்கள் துல்லியமாக தெளிவாக சொல்ல முடியும். காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூரண பௌர்ணமி 6ஆம் இடத்தில், அப்போ 6ஆம் இடம் சுபத்துவம். இங்கே சூரியன், இங்கே புதன் 6ஆம் பாவக அதிபதி, 6ஆம் இடம் சுபத்துவம். 6ஆம் பாவக அதிபதி சுபத்துவமா? லக்னத்தில் பலமாக நிற்கிது. இங்கே சந்திர அதியோகத்தினால புதனும் சுபத்துவம். சரிங்களா? இப்போ புதனும் சுபத்துவமாயிடுறார், 6ஆம் பாவகமும் சுபத்துவமாயிடுது. இதில் என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னா, மேஷ லக்னத்திற்கு 4, 5 சந்திரன், சூரியன். அப்போ இந்த 4, 5 என்ன சார்? ஒரு மினியாச்சர், ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை. அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் இணைந்து புதனோட வீட்டில் அமர்ந்து நிற்கும் பொழுது புதனுடைய திசை வந்துச்சுன்னா ஒரு சின்னதாக இங்கே கெடுதல்ங்கிறது வேலையே கிடையாது. அற்புதமாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன சார்? நீங்கள் நினைக்காதது கூட நடந்துக்கிட்டே இருக்கும் சார். இது நான் பண்ணவே இல்லையே, எனக்கு பண்ண தேவை, யாருனே தெரில, நம்மகிட்ட வந்து காசு கொடுக்குறானே, நம்மகிட்ட யாருனே தெரில, இவெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறானே. இது மாதிரி நான் சொன்னது ரொம்ப கம்மி, ஒரு கடுகளவில் பலன் சொல்லியிருக்கிறேன் பாசிட்டிவாக. இது மாதிரி அப்போ நீங்கள் எஃபர்ட் எடுத்து வச்சா எப்படி பலன் நடக்கும் அப்படிங்கிறத இன்டகரல் பண்ணிக்கங்க. இந்த அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அண்ட் தென் இந்த 4, 5 அதிர்ஷ்டம், 4ஆம் இடம் சொத்து பத்து, நிலம், வீடு, வாகனம், இது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தோம் இந்த புதன் திசை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? புதன் அவயோக கிரகம், அவயோக தசா புத்தி, 6ஆம் அதிபதியில் நன்மை தரக்கூடாது, 6ஆம் அதிபதியில் திருமணம் பண்ணாத, 6ஆம் அதிபதியில் ஒரு பெருசாக போக்குவரத்து வச்சுக்காத, பெருசாக பிஸ்னஸ் பண்ணாத. இங்கே அப்படியே மாறி போயிடும். விதியை விட விதிவிலக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு
கிரக சேர்க்கை, அவயோக கிரகமும் நன்மை தரும் கிரக சேர்க்கை, இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் நோ டவுட்டட் அந்த கிரகம் கண்டிப்பாக அந்த அவயோக கிரகம் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.